உண்மையாலுமே வாழ்க்கையில் தெய்வத்தை நம்புறவங்க முன்னே வருவாங்க, உழைக்கிறவங்க முன்னே வருவாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய சாட்சி மணி தான். என்னுடைய பார்வையில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். முடுக்கில் இந்த கடையெல்லாம் பப்ளிஷ் பண்ணி யூடியூப்பில் கொண்டு வந்து உங்கள் முன்னாடி கண்ணில் காமிச்சு அந்த கடைகளோட சிறப்பெல்லாம் எடுத்து சொல்லி பல பேருடைய வியாபாரத்துக்கு, பல பேருடைய தொழிலுக்கு அஸ்திவாரமாக இருந்த மணி இன்றைக்கி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறார், ஒரு கடை திறந்திருக்கிறாரு.
ஸ்ரீ மாதுரே நமகா. அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, இது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி எல்லாருக்கும் தெரியும். மணி தான் எல்லாத்துக்குமே காரணம், ஒரு முக்கியமான காரணம். அந்த அவருடைய வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, முக்கியமான ஒரு நாள். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாரும் ஓடினது, வாழ்க்கை முழுக்க ஓடினது ஒரே ஒரு நாளுக்காக தான். அந்த நாள் தான் இந்த நாள். அது என்ன நாள்னா, இன்றைக்கி ஒரு கடை திறப்பு விழா. அதாவது நிறைய விதமான கடைகளை வந்து எங்கெங்கேயோ இருக்கிற கடை, மூளை முடுக்கில் இருந்த கடையெல்லாம் பப்ளிஷ் பண்ணி யூடியூப்பில் கொண்டு வந்து உங்கள் முன்னாடி கண்ணில் காமிச்சு அந்த கடைகளோட சிறப்பெல்லாம் எடுத்து சொல்லி பல பேருடைய வியாபாரத்துக்கு, பல பேருடைய தொழிலுக்கு அஸ்திவாரமாக இருந்த மணி இன்றைக்கி வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறார். ஒரு கடை வந்து திறந்துருக்கிறாரு. ரொம்பவும் ஒரு மறக்க முடியாத நாள், ரொம்ப 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 சந்தோஷமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய பலன். அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ரொம்ப முக்கியமாக வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கிறதுன்றது எல்லாருக்கும் இயல்பான விஷயம். ஆனால் தனியாக போராடி வெளியே வர்றது அப்படின்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம். தம்பியோட எல்லா விஷயத்தையுமே நான் பார்த்துருக்குறேன். ஒரு தனியாளாக இருந்து இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி இந்த அளவில் ஒரு கடை ஓப்பன் பண்ண முடிஞ்சிருக்குது அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்டும் காரணம். அவருடைய உழைப்பு, மிகப்பெரிய ஒரு திறமை. யாருமே இல்லாமல், ஒரு பற்றி கொள்ளக்கூடிய துணை இல்லாமல் கூட இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு வாழ்க்கையிலனா. என்னால் வந்து அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த கடை திறப்பு விழா வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த எல்லா விதமான பொருட்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான பொருட்களுமே வந்து ஒரு வித்தியாசமான பொருட்கள். நேயர்கள் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் அதை வந்து எங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி பலரும் கமெண்ட்டில் கேட்டதுக்கு, உங்களுடைய வசதிக்கு தகுந்தது போல், நீங்கள் விருப்பப்படுறது போல் ஆன்மீக பொருட்கள், நம்மளுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஆன்மீக பொருட்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம கடை, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். மணி கடை நம்ம கடை, அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த நாள் வந்து ஒரு முக்கியமான நாள். அதனால் இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்கள் தான். முதல் காரணமே நீங்கள் தான். இந்த மாதிரி அமைக்கணும்னு எங்களுக்கு தோணுனது இப்போ தான். அது யாராலன்னா அது உங்களால் தான். அது வந்து அவருடைய கனவு, பெரிய விஷயம். இன்றைக்கி அது நினைவாக இருக்குது. அதனால் இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் இல்லையா? நான் முக்கிய காரணம் நீங்கள் தானே, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். ஆரம்பத்தில் வந்து இந்த ஷாப் வந்து என்ன ஷாப் வைக்கிறது, என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு பல விதமான யோசனைகள் இருந்துச்சு. பலரும் வந்து கேட்டுட்டு என்னென்னா, இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்கள் எங்கே நாங்கள் நம்பிக்கையோடு வாங்குறது, எந்த இடத்துல ஒரிஜினலாக கிடைக்கும், ருத்ராட்ச மாலை எங்கே கிடைக்கும், இப்படிலாம் பல கேள்விகள், பல திடல்கள். அப்போது எங்களுக்கு தோணுது, இதை நம்மளே கொடுத்தா என்ன, அதான் வண்ணி கேட்டாப்புல, நம்மளே இதை கொடுத்தா என்னம்மா, மக்களுக்கு வந்து நம்பிக்கையாக ஒரு பொருள் கொடுக்கணும்னா நம்ம தான் கேரண்டி கொடுக்க முடியும், அடுத்தவங்க கையில் இருக்கிறத கேரண்டி கொடுக்க முடியாது. இப்போது நம்ம கையில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்பவும் வித்தியாசமானது, நம்பிக்கைத்தன்மை உள்ளது. அதனால் நம்பி நம்ம வாங்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களில் இந்த விஷயத்தை கண்டிப்பாக அவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். இன்றைக்கி வந்து உண்மையாலுமே வாழ்க்கையில் தெய்வத்தை நம்புறவங்க முன்னே வருவாங்க, உழைக்கிறவங்க முன்னே வருவாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய சாட்சி மணி தான். என்னுடைய பார்வையில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா சில முக்கியமான தருணங்களில் அவருடைய வாழ்க்கையில் நானும் பயணிச்சிருக்கிறேன் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது.